கர்த்தர் நம்மை 10 மாதமாக அருமையாய் நடத்தினார். வேதனைகள், சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் நம்மை கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தினார். எந்த வாழ்க்கையின் பாதையை நினைத்து கலங்கி நான் தவிக்கையில், எந்த வாழ்க்கையின் பாதையை நினைத்து கலங்கி நான் தவிக்கையில், எந்த கரமதை பிடித்து நடத்தின உந்தன் அன்பை பாடுவே, எந்த கரமதை பிடித்து நடத்தின உந்தன் அன்பை பாடுவே, என்னையா தேடினீ, என்னையா தேடினீ, என்னை உம்மிடம் அர்ப்பணித்தே என்றும் ஏற்று நடத்துமே, என்னை என்றும் அர்ப்பணித்தே என்றும் ஏற்று நடத்துமே. என் கண்களையும் என் வீட்டில் மாறி கத்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியாகமும் ஒரு சமூகத்திலே பெரிதாக இருப்பதாக. கர்த்தருடைய நாமம் மைப்படுவதாக. அதனால முன்னால் சேர் காலியாக இருக்கிறது, பேசுது முன்னால் கொண்டு உட்கார சில நம்மோடு கேட்கிறது. நாம் கடந்த 1 மாத காலமாக தேவனுடைய குணாதிசயங்களை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கு தேவனுடைய குணாதிசயங்களிலே 6வது குணாதிசயத்தை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். அடுத்த வாரத்தோடு இந்த தேவனுடைய குணாதிசயங்களை குறித்த செய்தி தியானம் முடிவடைகிறது. இன்றைக்கு அவனுடைய 6வது குணாதிசயத்தை நாம் சிந்திக்க வந்திருக்கிறோம். என்னோட கூட சங்கீதங்களின் புத்தகம் 103ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து ஒரு வாசிக்க கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து உங்கள் வேதாகமத்திலிருந்து எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் எடுத்த பிறகு நம்ம வாசிப்போம். சங்கீதம் 103 8வது வசனம். இவருடைய எல்லாம் சேர்ந்து வந்து வாசிக்கலாமே. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். இன்றைக்கு ஆண்டுடைய கிருபையை குறித்து நாம் சிந்திக்க வந்திருக்கிறோம். இந்த கிருபையை குறித்து நாம் அறிந்து கொள்வது நம்முடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த கிருபை என்றால் என்ன என்பதை குறித்து கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ஒரு தெளிவான பார்வை, ஒரு தெளிவான சிந்தனை உடையவர்களாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, ஆங்கில வேதாகமத்தில் இந்த வார்த்தையை குறித்து நாம் கிரேஸ் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு ஈடாக பல வார்த்தைகளை வேதாகமம் இருப்பதை பார்க்கிறோம். சமயம் வரும்போது அதை நான் உங்களுக்கு தமிழிலே மொழிபெயர்க்கிறேன். ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் இந்த கிரேஸ் என்ற வார்த்தைக்கு அவர் ஆங்கிலத்தில் இவ்வாறு விளக்கம் கொடுக்கிறார். வாட் இஸ் கிரேஸ்? அதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். கிரேஸ் இஸ் காட்ஸ் ஃபேவர் ஃபார் an unmerited person. Grace is God's favor for an unmerited person. தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் பாராட்டுகிற இரக்கம் தான் கிருபை. தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் பாராட்டுகிற ஒரு இரக்கம், இதுதான் கிருபை என்று ஆங்கிலத்தில் பார்க்கிறோம். தமிழிலே இதற்கு பல விளக்கங்களை சொல்லலாம். ஒன்று உருக்கம் என்று சொல்லலாம், கம்பேஷன், உருக்கம். அடுத்ததாக இரக்கம், அடுத்தது இரக்கம் என்று சொல்லலாம்.
நீடிய சாந்தம் என்று சொல்லும். நம்முடைய ஆண்டவர் நீடிய சாந்தம் உள்ளவர். மத்தேயு 11:28 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் இருக்கிறேன். இந்த கிருபை என்ற வார்த்தைக்கு இந்த வாசித்த வேத பகுதியிலே 3 விளக்கங்களை பார்க்கிறோம். ஒன்று உருக்கம், இரக்கம், நீடிய சாந்தம். இந்த கிருபையை குறித்து நாம் வேதாகமத்தில் பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். இந்த கிருபை என்பது இலவசமாக தேவனால் கொடுக்கப்படுகிறது. கிருபை என்பது தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் காட்டுகிற தயவு. கிருபை என்பது தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் காட்டுகிற ஒரு தயவு. இந்த கிருபையானது இலவசமானது, ஆனால் அற்பமானது அல்ல. கிருபை என்பது இலவசமானது, ஆனால் அது அற்பமானது அல்ல. Grace is free but not cheap. Grace is free but not cheap. Grace is plenty but not empty. Grace is plenty but it is not empty. அதாவது கர்த்தருடைய கிருபை அளவிட முடியாதது. ஆனால் அந்த அளவிட முடியாத கிருபையை நாம் ஒன்றுமே செய்யாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய கிருபை அளவிட முடியாதது. அதை நாம் தக்க வைத்துக் கொள்வதற்கு நாம் எதையாகிலும் செய்ய வேண்டும். அதை குறித்து நாம் பின்னாலே பார்ப்போம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த கிருபை பற்றி யாருக்கும் அதிகமாக தெரியாது. இந்த கிருபை பற்றி ஒரு சிலருக்கு தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நீங்கள் சிந்தித்தால் நமக்கு நலமாக இருக்கும். என்னோட கூட ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் கிருபையை பற்றி அதிகமாக வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தப்பட்டது. கிருபை குறித்து அதிகமாக யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்றால் தாவீதுக்கு அதிகமாக கிருபைகளை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் சொல்லும்போது தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு தருவேன். தாவீதுக்கு அருளின கிருபைகளை நான் உங்களுக்கு தருவேன் சொல்கிறார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவனுடைய கிருபையை குறித்து நாம் எவ்வளவு மேன்மையாக கருத வேண்டும். தொடர்ந்து சங்கீதம் 103ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 103. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவளுக்கு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அவ்வளவு பெரிதாக அவனுடைய கிருபையானது இருக்கிறது. இதை நம் வாழ்க்கையில் நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கிருபையை புதிய ஏற்பாட்டில் அதிகமாக பெற்றவர் ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் யார் என்று சொன்னால் அவர்தான் பவுல். பழைய ஏற்பாட்டிலே முதல் கிருபையானது கர்த்தருடைய கண்களிலே நோவாவுக்கு கிடைத்தது. அதை தொடர்ந்து அநேகர் கிருபையை பெற்றுக்கொண்டார்கள். அந்த பட்டியலிலே தாவீது முக்கியமான இடத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார். பிறகு புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அவருடைய கிருபையை அதிகமாக உணர்ந்தவர் யார்? பவுல். அவர் கிருபையை குறித்து என்ன சொல்கிறார் என்று நாம் கொரிந்தியருக்கு எழுதின புத்தகத்திலே அறிகிறோம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சியாய் இருக்கிறார்கள். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் எடுத்து பண்ணீங்களா? 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷ கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சியாய் இருக்கிறார்கள். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நானும் பெற்றிருக்கிற கிருபை விசேஷ கிருபை. நீங்கள் நானும் பெற்றிருக்கிற கிருபை விசேஷ கிருபை, அதாவது ஸ்பெஷல் கிரேஸ். அது கிருபையிலே சற்று வித்தியாசமானது விசேஷ கிருபை. கிருபை என்பது தேவனால் கொடுக்கப்பட்டாலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஸ்டேசி அவர்களுக்கு இருக்கிற கிருபை தேவனால் கொடுக்கப்பட்ட கிருபை. அதே கிருபை சகோதரர் குழந்தராஜ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரே கிருபை தான், அது தேவனுடைய கிருபை தான். ஆனால் அந்த கிருபையானது வேறு விதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவேதான் நமக்கு திருவரை சொல்லுகிறது, தேவன் அவனவனை அழைத்திருக்கக்கூடியோ அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையில நிறுத்திருக்கிறார். இந்த கிருபையை குறித்து நாம் அறிந்து கொள்வது ஏன் அவசியம் என்று நாம் கருதுவோமானால், நாம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற கிருபை என்ன என்பதை அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும். பல நேரங்களிலே நாம் மற்றவர்களை பார்த்து பார்த்து நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்மை நாமே என்ன பண்ணிக்கிறோம், குறை சொல்லிக் கொள்கிறோம். அதை செல்ஃப் பிட்டி என்று சொல்வார். நம்மை குறித்து ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நமக்கு வருகிறது. அன்பானவர்களே, கிறிஸ்துக்குள் தாழ்ந்தவனும் இல்லை, கிறிஸ்துக்குள்ள உயர்ந்தவனும் இல்லை. We are all equal before the presence of God. We are all equal before the grace of God. ஆகவே நம்மை குறித்து நாம் நம்மை நாமே தாழ்வாக நினைக்கக்கூடாது. இந்த தாழ்வு மனப்பான்மை நமக்கு வருவதற்கு காரணம், நாம் நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பது. நம்மை நாமே மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்பதனால அவர்களுக்கு இருக்கிற விசேஷ தன்மை, அவர்களுக்கு இருக்கிற நல்ல காரியங்கள் எனக்கு இல்லையே என்று சொல்லி நமக்குள்ளே ஒரு ஏமாற்றம், ஒரு தவிப்பு நமக்கு வருகிறது. அது அவர்களிடத்தில் இருப்பது என்னிடத்துல இல்லையே என்று சொல்லி நம்மை குறித்து நாம் என்ன செய்கிறோம், ஒரு தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்கிக்கிறோம். அதோடு கூட மற்றவர்கள் இல்லாதது எனக்கு இருக்கிறது என்று சொல்லும்போது நமக்கு பெருமை வருகிறது. அதாவது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அது மற்றவர்களுக்கு இல்லாதது எனக்கு இருக்கிறது என்று சொல்லும்போது அது ஒரு பெருமையை உண்டாக்குது. நாம் பெருமிதம் கொள்ளலாம், ஆனால் பெருமை கொள்ளக்கூடாது. நாம் பெருமிதம் கொள்ளலாம், ஆனால் என்ன செய்யக்கூடாது. தேவன் நம்ம கொடுத்திருக்கிற விசேஷ கிருபையை குறித்து நாம் பெருமிதம் கொள்ளலாம், ஆனால் என்ன செய்யக்கூடாது. பெருமை மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார். நாங்களும் மேன்மை பாராட்டுகிறோம். அதைதான் பழைய கீர்த்தனை பாடலில் வார்த்தை விந்தை கீரே ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தை கீரே ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினான். திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் வந்தமே.
கிருபை பொருந்திய தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அவர் கிருபை பொருந்திய தேவன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன். சகல கிருபையும் பொருந்திய தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட ஒரு தேவன் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். இந்த கிருபை குறித்து நீங்கள் அறிய வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவையில் என்ன செய்தார் என்று அறிய வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவு இல்லாமல், இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு தெளிவு நமக்கு இல்லாமல் தேவன் நமக்கு அளித்திருக்கிற கிருபையை குறித்து ஒரு காலம் புரிந்து கொள்ள முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கிருபையை குறித்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் யோவானின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. வாசிக்கும். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாயின. அப்போ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறியாமல் கிருபையை பற்றி என்ன செய்ய முடியாது? நீங்கள் ஒருபோதும் நீங்கள் அறிய முடியாது. இந்த கிருபை குறித்து நீங்கள் அறிய வேண்டுமானால் இந்த மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை குறித்து கொஞ்சம் அறிந்திருக்க வேண்டும். நியாயப்பிரமாணமானது மக்களுக்கு பயத்தை உண்டாக்குறது. நியாயப்பிரமாணமானது மக்களுக்கு பயத்தை உண்டாக்குறது. ஆனால் கிருபையானது மக்களை பயப்படுத்துவது கிடையாது, மாறாக உற்சாகம். பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் என்றால் அதை செய்யாது இதை செய்யாது, செய்தால் தண்டனை, உடனே தண்டனை. பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக. நீங்கள் வேதாகமத்தை நீங்கள் படிக்கும்போது ஓய்வு நாள் என்பது பழைய ஏற்பாட்டில் சனிக்கிழமை. அந்த சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, வாரத்தின் முதல் நாள் இல்லையா? அதுதான் நமக்கு ஓய்வு நாள். இன்னும் நம்ம ஒரு படி நீங்கள் மேலே போனீங்கன்னா நமக்கு எல்லா நாளும் ஓய்வு நாள் தான். எல்லா நாளும் ஓய்வு நாள் தான். பழைய ஏற்பாட்டில் ஆயத்த நாள் என்பது வெள்ளிக்கிழமையை குறிக்கிறது. ஆனால் இப்போது புதிய ஏற்பாட்டில் ஆயத்த நாள் என்பது சனிக்கிழமை குறிக்கிறது. அதாவது அநேக சபைகளில் சனிக்கிழமை சாயந்தரம் ஆயத்த கூட்டம் இருக்கும் அல்லது காத்திருப்பு கூட்டம் இருக்கும். அப்போது இந்த ஆயத்த நாள் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு முக்கியமான நாள். அந்த நாளில் அங்கே எருசலேம் நகரத்தில் என்ன செய்வாங்கனாக்கா, எல்லா நகரத்தினுடைய வாசல்கள் எல்லாம் மூடிடுவாங்க. ஏன் அப்படின்னாக்கா, ஞாயிற்றுக்கிழமை நமக்கு, அவங்களுக்கு சனிக்கிழமை ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளில் யாரும் என்ன செய்யக்கூடாது, பொருளை வாங்கக்கூடாது, பொருளை இருக்கக்கூடாது. அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு. அப்படி ஏதாவது அவங்க வாங்கிறது விற்கிறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் இருந்தால் அவங்கள பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, நம்ம மொழியில் சொல்ல போனால் அவங்கள அதிகமாக எல்லாத்தையும் பிடிங்கி அவங்கள விரும்பியாக்கி அவங்கள விட்டுருவாங்க. இப்படி திங்கக்கிழமை தான் திருப்பி கொடுப்பாங்க. ஆனால் அவங்க படியேற்பாடில் பார்க்கும்போது சனிக்கிழமை சாயந்தரம் முடித்து, ஏன்னா யூதர்களுக்கு நாள் என்பது அது மாலையிலேயே ஆரம்பித்து விடுது. நமக்கு தான் அதிகாலையில் இல்லைங்களா, 12 மணி அதிகாலையில் நமக்கு ஆரம்பிக்குது. அவங்களுக்கு மாலையில். அதனால தான் இயேசு கிறிஸ்து ராவு கொடுக்கும்போது அது லேட் இந்த ஈவினிங்கில் தான், அதாவது அவங்களுக்கு நாள் ஆரம்பிச்சு அவங்களுக்கு திரும்ப கொடுக்கலாம். சரி, இப்போது
நாம் இந்த தேவனுடைய கிருபை வந்து விசேஷமானது. இந்த கிருபை வந்து விசேஷமானது. அது மாத்திரமல்ல, அது மாறாதது. என்னது? தேவன் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் ஒருபோதும் மாறாது. ஏசாயா 54 அதிகாரம் 10 வசனம். ஏசாயா 54. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம். நம்மளோட வாழ்க்கையில பல நேரங்களிலே கஷ்டங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது நமக்கு சோர்வுகள் வருவது இயல்பு. ஆனால் இந்த சோர்விலிருந்து நாம் மீள வேண்டுமானால் கர்த்தர் நமக்கு அளித்த விசேஷ கிருபைகளை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் கொடுத்த கிருபைகள். பொதுவாக நாம் வியாதினால ரொம்ப அதிகமாக கஷ்டப்படுகிறோம். இன்னைக்கு மனிதனுக்கு இருக்கிற பிரச்சனைகளிலே மிக வேதனையான பிரச்சனை இருக்குமானால் அது உடல் ஆரோக்கிய குறைவு. அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில எவ்வளவு செல்வாக்கு இருந்தாலும், எவ்வளவு நமக்கு சொத்து சுதந்திரம் இருந்தாலும், நமக்கு உடல் நலம் இல்லாவிட்டால் நம்மால் என்ன செய்ய முடியாது? சந்தோஷமாக இருக்க முடியாது. அப்படிப்பட்ட நேரங்களிலே ஆண்டவர் தான் நமக்கு என்ன செய்கிறார்? அவருடைய விசேஷ கிருபையை கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வாழ்க்கையில அதிகமாக சரீரத்திலே அவர் பலவீனப்பட்டு அவர் அதிகமாக அவரை துன்பத்தோடு கூட வாழ்ந்தார். ஒருவேளை பல கர்த்தருடைய பிள்ளைகள் அவருக்கு வந்திருக்கிற பாடுகளை குறித்து பல விதமாக பேசலாம். நம்முடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கு இது ஒரு ஆராய்ச்சியான ஒரு நேரம் அல்ல. ஆனால் தேவன் அவருக்கு கொடுத்த கிருபை விசேஷ கிருபை என்பதை மாத்திரம் அறிந்து கொள்ளலாம். அவர் இவ்வாறு 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 7 வசனத்தில் ஆரம்பிக்கிறார். போய் நிறுத்தி வாசிங்க. வசனத்தை வேகமாக வாசிக்கும் போது அதனுடைய பொருள் நமக்கு புரியாது. நிறுத்தி ஒவ்வொரு வார்த்தையாக வாசிங்க. 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 7. அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியானவர்களே கொடுக்கப்பட்ட வார்த்தை. ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு முத்து போல, அது ஒரு விலையேறப்பெற்ற ஒரு கல்லை போல. ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு புள்ளி வச்சா கூட அந்த புள்ளிக்கு ஒரு பெரிய ஒரு மகிமை. ஒரு கமா போட்டாலும் அது ஒரு பெரிய மகிமை இருக்கு. ஒரு சின்ன வார்த்தை ஆனால் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தையில் ஒரு பெரிய வல்லமை, ஒரு பெரிய கிருபை, ஒரு மகிமை இருக்கு. நீங்க வாசிக்கலாம். அன்றியும் எனக்கு, நல்ல கவனிங்க, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டதற்குரிய மேன்மை நிமித்தம் என்னை உயர்த்தாதபடி என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அப்போ பவுலுக்கு மாம்சத்துல ஒரு முள் இருந்தது. அது என்ன முள் என்று சொல்லி நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அவருக்கு ஒரு முள் இருந்தது. அந்த நமக்கு ஒரு கஷ்டம், ஒரு தலைவலி வருது, ஒரு வயிற்று வலி வருது, இல்லை ஒரு செஸ்ட் பெயின் வருது, இல்லை நம்ம நமக்கு அடிக்கடி பல விதமான சிறுநீர் கழித்து கொண்டே இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு இடைவிடாத, அதாவது கிரானிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, கிரானிக் பெயின், அதாவது என்றும் மறையாத ஒழியாத ஒரு தொடர்ந்து வருகிற ஒரு பெயின், ஒரு கிரானிக் பெயின், ஒரு கிரானிக் டிசீஸ் நமக்குள்ளே இருக்கும்போது நம்மளால் என்ன செய்ய முடியல? ஜெபம் பண்ண முடியல, வேதம் வாசிக்க முடியல, யாரோ வீட்டுக்கு கெஸ்ட்டை வந்தால் அவங்களோட பேச முடியல, ஏதோ பேசுவதற்காக சொல்ல வேண்டிய வார்த்தைகளை பேசி அவங்களை உடனடியாக அனுப்பி விடுவோம். நம்முடைய சரீரத்தில் அதிகமான பலவீனம் வருகிறது, அதிகமான வியாதி வருகிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வியாதியை குறித்து நாம் கலங்கி 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 நாம் வேதனையோடு இருப்பதை தவிர்த்து விட்டு, இந்த வேதனையின் மத்தியில் ஆண்டவருடைய கிருபை எனக்கு எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அதை தான் இப்போ உங்கள் மத்தியில் ஒரு ஒரு பாடலை நான் பாடினேன். அந்த பாடலை பாடினதுக்கு காரணம் அதுதான். அந்த பாடலை எழுதின ஒரு சகோதரி அந்த பாடலை பாடும்போது அவர் இவ்வாறு பாடுகிறார். என்னோட தெரிந்த ஸ்டேசி நீங்கள் பாடுங்க. என் வாழ்க்கையின் பாதை நினைத்து கலங்கினான் கவிக்கை. நம்மளோட வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு தவிப்பு இருக்கு.
எல்லாருக்கும் ஒரு வேதனை இருக்கு. யாரும் எனக்கு வேதனையே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு கஷ்டமே இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கும் கஷ்டம் இருக்கும், ஒவ்வொருக்கும் பிரச்சனை இருக்கும். அது ஒருவருக்கு ஒரு விதமாக இருக்கும், இன்னொருவருக்கு அது வேறு விதமாக இருக்கும். We cannot ignore the reality of pain. நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற அந்த வலியை குறித்து, அந்த வேதனை குறித்து யாரும் நினைச்ச முடியாது, மறுக்க முடியாது. அதைதான் அந்த அந்த சகோதரி தன் வாழ்க்கையில் வந்த வேதனை நினைத்து அவர்கள் பாடுகிறார்கள். எந்த வாழ்க்கையின் பாதையை நினைத்து கலங்கி நான் தவிக்கையில், எந்த வாழ்க்கையின் பாதையை நினைத்து கலங்கி நான் தவிக்கையில், எந்த கரமதை பிடித்து நடத்தின முந்தன் நன்மை பாடுவே, எந்த கரமதை பிடித்து நடத்தின முந்தன் நன்மை பாடுவே, என்னையா தேடினீ, என்னையா தேடினீ, என்னை உம்மிடம் அர்ப்பணித்தே, என்னை ஏற்று நடத்துமே, என்னை உம்மிடம் அர்ப்பணித்தே, என்னை ஏற்று நடத்துமே. இந்த கிருபை, இரக்கம், இந்த சாந்தம் என்ற வார்த்தையெல்லாம் தேவனுடைய அன்பிலிருந்து புறப்பட்டு வருது. இந்த கிருபையினுடைய உறைவிடம் தேவனுடைய அன்பு. You must know the origin of grace. You must know the origin of God's compassion. You must know the origin of God's mercy. இந்த கிருபையினுடைய உறைவிடம் எது? தேவனுடைய அன்பு. நாம் பெற்றிருக்கிற ஆண்டுடைய இரக்கத்தினுடைய உறைவிடம் எது? அவருடைய. நாம் பெற்றிருக்கிற அவருடைய நீடிய தயவு, அவருடைய நீடிய சாந்தம். அதாவது நீடிய சாந்தனாக ரெண்டு விதமாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதாவது சாந்த குணம் அப்படின்னா உடனே கோவப்படாமல் இருக்கிறது, அது ஒரு மீனிங். நீடிய சாந்தம் அப்படின்னாக்கா நம்ம மேலே பொறுமையாக இருக்குது. நாம் ஒரு இடத்துல சாந்தமாக இருக்கிறோன்னா என்ன அர்த்தம்னாக்கா அவங்க மேலே கோவப்படாமல் இருக்குன்னு அர்த்தம். இன்னொன்று வந்து அவங்க என்ன தப்புனாலும் நம்ம என்ன செய்யணும், அதை சகித்து கொண்டு பொறுமையாக இருக்கணும். அப்புறம் ரெண்டு மீனிங் இருக்கு. ஆகவே ஆண்டவர் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்ம மேல நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அவர் நம்ம மேல நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஆனா நமக்கு என்ன கிடையாது, பொறுமை கிடையாது. அந்த பொறுமை இல்லைன்றதுக்கு என்ன ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கஷ்டம் வரும்போது நம்முடைய தன்மை, நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன, இந்த கஷ்டம் உடனே நீங்கும். We are living in an instant world. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாம் சகோதரிகள்லாம் என்ன செய்கிறாங்க, வேலைக்கெல்லாம் போகிறாங்க. அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, ஒரு அலைன்ஸ் பார்க்கும்போது ஒரு கணவனுக்கு ஒரு நல்ல மனைவி பார்க்கணுனாக்கா என்ன பார்ப்பாங்க அப்படின்னாக்கா, அந்த சகோதரி அடக்கமாக இருப்பாங்களா, ஒடுக்கமாக இருப்பாங்களா, நல்லா சமைப்பாங்களா, இதெல்லாம் சில குணாதிசயம். இப்போ நவீன உலகத்தில் ஐடி கம்பெனிஸ்லாம் கம்ப்யூட்டர் டெவலப்மெண்ட்லாம் ஆன உடனே இப்போ பெண்ணு தான் என்ன செய்யறாங்க, வரப்போகிற மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்னு சொல்லி அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க தான் டேர்ம்ஸ் டிக்டேட் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, வரப்போகிற மாப்பிள்ளை சமைக்கிறவராக இருக்கணும், வரப்போகிற மாப்பிள்ளை சமைக்கிறவராக இருக்கணும். அப்போ சமைக்கிற மாப்பிள்ளை இருந்தால் அவருக்கு ஒரு பாசிட்டிவ் ஒரு கிரேட் கொடுத்துருவாங்க, புரியுங்களா? இல்லைன்னா அவர் சமைக்க தெரியலனாக்க மைனஸ். உங்களுக்கு தெரியும், நிறைய மைனஸ் ஆச்சுன்னா எல்லாம் மோசமாக எல்லாமே போயிடும், இல்லைங்களா? அப்படி தான் இன்றைக்கி மக்கள் நினைச்சாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரியும், இங்கே பிஹெச்சில் நான் பல ஆண்டுகளாக பணியாற்றும் போது பார்க்கல, அம்மா காலையில் காரை எடுத்துக்கிட்டு அவங்க காலேஜ் போயிடுவாங்க.
இவருக்கு 9 மணிக்கு, அவங்க 8:30 காலேஜுக்கு போயிடுவாங்க. இவர் 9 மணிக்கு என்ன பண்ணுவார், காலையில் 2 பிள்ளைங்களை கூப்பிட்டு போயிட்டு முதல்ல ஒரு பிள்ளை கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு போய் விடுவார். அடுத்த 2 பிள்ளை. அவர் காலையில் 10 மணி வரையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரே வேலை தான். என்ன வேலை? இந்த பிள்ளைகளை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட தான் பெரிய வேலை. சரி, 10 மணிக்கு மேலே அவர் நான் ரெஸ்ட் எடுப்பேன் நினைக்கிறீங்களா? 10 மணிக்கு பார்த்தீங்களா துணி வச்சுட்டு இருப்பார். மத்தியானம் 1 மணிக்குள்ளே துணி வச்சுட்டு இருப்பார். சரி, மத்தியானம் என்ன செய்வார்னு பார்க்குறீங்களா? பிள்ளைங்களுக்கு சமைச்சு அவர் தான் சாப்பாடு பள்ளிக்கூடம் போட்டுப்போம். சரி, அதுக்கப்புறமா அவர் ரெஸ்ட் எடுப்பீங்களா? காலையில் துவைச்ச துணியெல்லாம் காஞ்சி போயிடும், அதை எடுத்து மடித்து வைக்கும். அதுக்கப்புறம் என்ன வேலை நினைக்கிறீங்களா? அம்மா சாயந்தரம் காலேஜ் முடிஞ்சு 5 மணிக்கு வருவாங்க. ஏதாவது டிஃபன் பண்ணி வைக்கிறேன், ஏதாவது டீ போட்டு வைக்கிறேன். இப்படி தான் இருக்குது இன்னைக்கு. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருக்கிறோம். அதே மாதிரி நாம் வாழ்கிற உலகம் ஒரு இன்ஸ்டன்ட்டு உலகம். எல்லாமே உடனடியாக நடக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. நெடுங்காலம் காத்திருக்குதல் இதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினர் வரும்போதும் சீர்திருத்தம் இருக்கும். அப்போ நம்முடைய ஆண்டவர் அவர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர். அப்போ நம்முடைய சுபாவத்தை எடுத்துட்டீங்கன்னா அப்படியே டைமெட்ரிக்கலி ஆப்போசிட். ஆண்டவருடைய குணம் என்ன இருக்கோ அந்த குணத்தை அப்படியே மைனஸ். இப்போ பாருங்க +50 டிகிரி சென்டிகிரேட். இப்போ நீங்களாம் கத்தார் மஸ்கட்லாம் போனீங்களா, அங்கெல்லாம் 45 டிகிரி 46 50 எல்லாம் வந்துடும் சார். ஐயா தாசாயா, எவ்வளோ மேக்ஸிமம் டெம்பரேச்சர் கத்தாரில்? அம்மா வந்துருக்காங்களா? அம்மா வரல, அம்மா கேட்டால் சொல்லியிருக்காங்க. ஆமாம், அப்படியே -46 போனால் என்ன இருக்கும் இல்லைங்க? அது மாதிரி ரொம்ப வேதனையான ஒரு. ஆகவே நம்முடைய ஆண்டவருடைய பண்புகளை அறிந்து கொண்டால் காலப்போக்கில் அவருடைய பண்புகள் ஏதாவது கொஞ்சமாவது நமக்கு வரும். அவருடைய பண்புகளிலே ஏதாவது கொஞ்சம் நமக்கு வரும். பரலோகத்தில் இருக்கிற உங்களுக்கு தான் பூரண சர்ப்பனா இருப்பது போல. அப்போ அவருடைய குணாதிசயங்களை அறிந்து கொள்ளும்போது, அந்த குணாதிசயங்களிலே நாம் வளரும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளரும். ஓகே, வி cannot change overnight. ஒரே ராத்திரியில் என்ன செய்ய முடியாது. ஒரே நாளில் விதைச்சி, ஒரே நாளில் முளைச்சி, ஒரே நாளில் எரு போட்டு, ஒரே நாளில் களை கொத்தி, ஒரே நாளில் ஈர்ப்பாச்சு, ஒரே நாளில் அறுவடை செய்ய முடியாது. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் என்ன செய்கிறார்? பல பருவங்களை வைத்திருக்கிறார். There are different seasons. There are different appointed season in our life. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கருத்துக்குள்ள அடங்கி, அவருடைய பலத்த கருத்துக்குள்ள நாம் அடங்கியிருக்கோம். நாம் ஆண்டோடைய கிருபை பெற்ற மக்கள். அந்த கிருபையில நாம் வளர வேண்டும். கிருபைன்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன மனசில் வருதுன்னா, ஆண்டவர் எனக்கு அதை கொடுத்துருக்கிறாரு, எனக்கு இதை கொடுத்துருக்கிறாரு, அதை கொடுத்துருக்கிறாரு. அதாவது when you think about grace, you only think about what you received from God. இந்த கிருபைன்னு சொன்ன உடனே உங்க மனசுல என்ன தோணுது? என் மனசுல என்ன தோணுது? ஆண்டவர் எனக்கு நல்ல வீட்டை கொடுத்துருக்கிறாரு, நல்ல வசதியை கொடுத்துருக்கிறாரு, நல்ல படிப்பை கொடுத்துருக்கிறாரு, அந்தஸ்தை கொடுத்துருக்கிறார், இதை கொடுத்துருக்கிறார், அதை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி நாம் பெற்றுக்கொண்டவர்களை தான் என்ன செய்கிறோம்? நாம் நினைத்து பார்க்கிறோம். ஆனால் இந்த கிருபை என்ற வார்த்தைக்கு சரியான விளக்கம், ஒரு சரியான ஒரு பொருளை புரிந்து கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சுபாவம் நமக்குள்ளே உருவாகுவது நாம் உணர்வோம். அல்லேலூயா. கிருபை என்றால் என்ன? கிருபை என்றால் என்ன? அவர் காட்டுகிற அப்படிங்கிற இறக்கம். இப்போ அந்த இறக்கம் நமக்கு வேணுமா இல்லையா? தகுதி இல்லாதவர்களுக்கு காட்டுகிற இறக்கம் கிருபை. அந்த இறக்கம் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறது போல நீங்கள் பொறுமையாகிறீர்கள். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா அவர் நீடிய சாந்தமா உள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் சாந்தமுள்ளவராகிறீர்கள். அப்போ ஆண்டவருடைய குணாதிசயங்களை படிப்பதனுடைய நோக்கம் என்ன? ஏதோ அறிவு விருத்திக்காக அல்ல, பெருமை கொள்வதற்காக அல்ல. நாம் ஆண்டவருடைய குணாதிசயங்களை கற்றுக்கொள்வதற்கு காரணம் நாம் அவரை போல மாறுவதற்காக.
ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். 1 யோவான் எழுதின புத்தகத்தில் ஒரு தெளிவான வசனம். அதை நான் அடிக்கடி யோசிப்பது உண்டு. 1 யோவான் 2:8. 1 யோவான் 2:8. மேலும் நான் புதிய கற்பனைகளை 1 யோவான் 2:8. 6 வாசிங்க சிஸ்டர். அவருக்குள் நிலைத்திருக்கிறது என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். 6ஆம் வசனம் சொல்லுகிறது. எனக்கு கண் பார்வை கொஞ்சம் 6-8 வித்தியாசம் தெரியும், மன்னித்து விடுங்க. 6ஆம் வசனம் வாசிங்க. அவருக்குள் நிலைத்திருக்கிறது என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு எப்படி நடந்தாரோ அப்படிதான் நம்ம நடக்கணும். அவருடைய அடிச்சூடுகளை நாம் பின்பற்றும்படி அவர் நமக்கு மாதிரி வைத்து போயிருக்கிறார். அதாவது சபைக்கு நாம் எதற்காக வருகிறோம்? அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் ஏவப்படும்படி நாம் அநேகர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நாம் என்ன செய்யணும்? விட்டுவிடாமல் இருக்க வேண்டும் என்று நமக்கு வேதம் தெளிவாக சொல்கிறது. அதுக்கான கர்த்தருடைய பிள்ளைகளே, கதவு மூடி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய கிருபையை குறித்து, அவருடைய இரக்கத்தை குறித்து, அவர் நீடிய சாந்தத்தை குறித்து, அவருடைய மன ஒழுக்கத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்போது அந்த சுபாவம் நமக்குள்ளே வர வேண்டும். அது ஒரு நாளிலே வராது. அந்த சுபாவம் நமக்குள்ளே வருவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். அந்த சுபாவம் நமக்குள்ளே வருவதற்கு பிரயாசப்படணும். ஆகவே ஆண்டுடைய சுபாவம் நமக்குள்ளே வருவதற்காகத்தான் ஆண்டவர் பல விதமான பாடுகளை அனுமதிக்கிறார். Why God allows sufferings in our life? So that we may be like Him. ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பாடுகளை அனுமதிக்கிறார்? அவரை போல மாறுவதற்காக. இன்னைக்கு சபைகளில் ஒரு சரியான ஒரு போதனை கொடுக்கப்பட வேண்டும். சபையில நான் ஆராதனைக்கு வரும்போது எதற்காக நாம் வருகிறோம்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பதற்காக வருகிறான். ஆசீர்வாதம் பின்னாடி தான். ஆண்டவரை தேடுகிற மக்களுக்கு ஆசீர்வாதம் கண்டிப்பா உண்டு. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து, ஆனால் கர்த்தரை தேடுவதற்கும் ஒரு நன்மையும் குறைபடாது. நீதிமான் அப்பத்துக்காக ஒருபோதும் கிடையாது. நாம் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருப்போமானால் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நாம் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். ஆபிரகாமின் சந்ததி ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தோடு கூட அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போமானால் ஆபிரகாமின் சந்ததியாக மாறுகிறோம். ஆபிரகாமை ஆசீர்வதித்து நம்மையும் ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான பாடுகள், பலவிதமான துன்பங்கள் வருவதற்கு காரணம் என்ன? அவருடைய சுபாவம் நமக்குள்ளே வருவதற்காகத்தான் அவர் என்ன செய்கிறார்? பல பாடுகள் இருக்கு. அதாவது உலகத்துல குறையில்லாத மனிதன் யாருமே கிடையாது. குறையில்லாத மனிதன் யாருமே கிடையாது. நான் அடைந்தாயிற்று அது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையா தொடர்கிறேன். அப்போ நாம் கர்த்தரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானம் நமக்கு பெருக கடவுள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நீங்க அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் ஏன் இந்த வேதனையை அனுமதித்தார்? இந்த வேதனையை அவர் அனுமதித்த போது அவர் 2 காரியங்களை புரிந்து கொள்கிறார். ஒன்று, தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை புரிந்து கொள்கிறார். தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை புரிந்து. இரண்டாவது, தேவனுடைய வல்லமையின் மகிமையை அறிந்து கொள்கிறார். முதலாவதாக இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பாடுகள் மூலமாக, கொடுக்கப்பட்ட முள்ளு மூலமாக அவர் என்ன கற்றுக்கொள்கிறார்? கிருபையினுடைய
ஐஸ்வர்யம், the riches of his grace, the riches of God's grace. நீங்களும் நானும் கர்த்தருடைய அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இதை தாவீது சொல்லும்போது ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். நீங்கள் ஆண்டுடைய கிருபையை எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் சாட்சியாக வாழும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக இந்த பகுதியில் அப்போஸ்தலனாகிய பவுல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த மொழியின் மூலமாக கற்றுக்கொள்ள காரியம் என்ன? அவருடைய வல்லமையின் ரகசியத்தை அறிந்தார். The secret of his power, the glory of his power. அவருக்கு வந்த இந்த உபாதையினாலே அவர் என்ன கற்றுக்கொள்கிறார்? தேவனுடைய வல்லமையுடைய ரகசியத்தை அவர் அறிந்து கொள்கிறார். அதை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிப்போம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பாருங்க, அப்போ நீங்களும் நானும் கிருபையில வளர வேண்டுமானால் நம்மளோட வாழ்க்கையில அதிகமாக பலவீனம் வர வேண்டும். அல்லேலூயா. எனக்கு பலவீனமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒருபோதும் என்ன தேவனுடைய கிருபை கிடைக்காது. வேதம் தெளிவாக சொல்கிறது, ஆண்டவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கும் எதிர்த்து நிற்கிறார். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. இதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள முடியாத தேவன் நாம் அழைக்கிறார். என்னோட கூட யாக்கோபு நிருபத்துக்கு திருப்பும் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். யாக்கோபு நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை பார்க்கலாம், 6ஆம் வசனத்தை 2 வசனம் பார்க்கலாம். 6, 7. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. நல்லா கவனிங்க. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. ஃபுல் ஸ்டாப். அவர் சாதாரண கிருபையை கொடுக்கிறார். அவர் அதிகமான கிருபை சொல்லல. எனக்கு மல்டிடியூட் ஆஃப் ஹிஸ் கிரேஸ். அதாவது தமிழில் சரியான வார்த்தை கிருபையின் திரட்சி. அதாவது திரளான கிருபை. ஆபிரகாம் திரளான செல்வத்தை உடையவனாக இருந்தான். அவன் சீமானாக இருந்தான், அவன் சீமாட்டியாக இருந்தான். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சீமான்களாக மாட்டியிருக்கிறார். வேற சீமான நினைச்சாரு. நம்ம ஆண்டவர் சீமானாக வைத்திருக்கிறார், சீமாட்டிகளாக வைத்திருக்கிறார். சகோதரி உங்களை சீமாட்டியாக வச்சிருக்கிறார் ஆண்டவர். நம்மள அந்த சீமானாக வச்சிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆகவே வாசிங்க 6ஆம் வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தேவன் பெருமையுள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கணுமா, நம்மளை எதிர்க்கணுமா? ஆண்டவர் துணை இருந்தா எல்லாம் சக்சஸ். When God is with you, everything will be a success. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நம்மோடு இருந்தால் அங்கே யோசுவாவும் காலேபும் அவங்க இது 12 வேவுக்காரர்கள் 2 பேர் அங்கே போகிறாங்க. போய் திரும்பி வராங்க. இந்த 2 பேரும் எல்லாம் மற்ற 10 பேர் என்ன பண்ணுறாங்க, நெகட்டிவ் இம்ப்ரெஷனை கொடுக்குறாங்க. இந்த 2 பேர் பாசிட்டிவ் இம்ப்ரெஷன். என்ன சொல்கிறாங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் அது எளிதாக. அப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நாம் எதையும் எளிதாக செய்யலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கற்பனைகள் நமக்கு பாரமானவைகள். இன்னைக்கு எதுக்கு நம்ம கஷ்டம்? ஜெபம் பண்றதுக்கு கஷ்டமா இருக்குதுங்க. ஜெபம் பண்றது கஷ்டமா இருக்கு, வேதம் வாசிக்கிறது கஷ்டமா இருக்கு, ஆலயத்தை வர்றது கஷ்டமா இருக்கு, துதிக்கிறது கஷ்டமா இருக்கு, ஒரு உபவாசம் பண்ணா நம்ம வர்றது கஷ்டமா இருக்கு. ஆனா உலகபரமான காரியங்களை பார்க்கும்போது எல்லாமே இதா இருக்கு. நேற்று ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தேன். அதில் ஒரு ஊழியக்காரர் வரை எழுதுகிறார். அதாவது பைபிள் வாசிக்க 5 நிமிடம், பைபிள் வாசிக்க வேதம் வாசிக்க 5 நிமிடம். ஆனால் நெட்டில் உட்காந்து செல்லில் உட்காந்துட்டு அங்கே 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 கம்ப்யூட்டரோட செலவழிக்கிற நேரம் 5 மணி நேரம். வேதத்திற்கு 5 மணி நேரம், கர்த்தருடைய சமூகத்துக்கு போவதற்கு 5 நிமிடம். ஆனால் கம்ப்யூட்டரோட உட்கார்ற நேரம் 5 மணி நேரம். அதுமாதிரி நான் கம்ப்யூட்டர் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நன்மை தீமை உண்டு.
நாம் தீமைக்கு எதுவாக இல்லாமல் நன்மைக்கு எதுவாக நாம் பெற்றோம். அதுக்கு இந்த நாட்களில் நன்மை ஆராய்ந்து நாம் பார்க்க வேண்டும். தேவனுடைய கிருபையை பெற்ற மக்கள் சொல்ல, நான் கிருபை பெற்றேன், நான் கிருபை பெற்றேன் சொல்ல, நான் கிருபை பெற்றவள், நான் கிருபை பெற்றவள். அப்போ இந்த கிருபையில வளரணும். அது we should grow in the grace of God. அது we should grow in the grace of God. கர்த்தருடைய கிருபையில வளரணும். கர்த்தருடைய கிருபைக்குள்ள வளர்ந்தா நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். எத்தனை பேர் செய்வதெல்லாம் வாய்க்கணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்வது சிறந்த வழி என்னது? அந்த கிருபை நம்ம காட்டணும். 7ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப தேவனுக்கு கீழ்ப்படினோம், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். இங்க வந்து நம்ம என்ன செய்யணும்? தாழ்மையா இருக்கணும். அப்ப 3 ஃபார்முலா. What is the secret of 3 secrets of grace? முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படினோம், இரண்டாவது பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், தாழ்மையா. அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதிகமா உங்களுக்கு திருப்பிகள் கிடைக்கும். இந்த உலகத்துல நம்ம எதை வேணா இழந்து வாழலாம். உலகத்துல எதை வேணா இழந்து வாழலாம், ஆனா கிருபை இல்லாம வாழ முடியாது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன அதிகமாக நேரம் தேவை. இதை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணுவதற்கு சொல்கிறோம் குறுகிய நேரத்தில். முதலாவது கிருபை என்றால் என்ன? தகுதி இல்லாத ஒரு தேவன் பாராட்டுகிறார். அந்த கிருபை நமக்கு எப்படி வெளிப்பட்டது? இயேசு கிறிஸ்து மூலம். நியாயப்பிரமாணம் மோசே மூலமாக வெளிப்பட்டது. கிருபை அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே பாவமன்னிப்பாக வீட்டில் இருந்தார். கிருபையினால் நாம் ரட்சிக்கப்படும். கிருபையினால் நீதிமான்கள், கிருபையினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், கிருபையினால் நித்திய ஜீவனை பெற்றுக் கொடுக்கிறோம், கிருபையினால் எல்லா ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொடுக்கிறோம். நாம் பெருமை பாராட்ட உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அவருடைய கிருபை அது விசேஷமானது, அது திரளானது, அது நிரந்தரமானது, அதற்கு விவரிக்க வார்த்தைகள் கிடையாது. நம்முடைய தேவன் கிருபை பொருந்திய தேவனாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையை உடனடியாக எடுக்க மாட்டார். அந்த கிருபை மாறாத கிருபை, அது நித்திய கிருபை,
அது என்ன கிருபை? நித்திய கிருபை. இந்த கிருபை இலவசமாக இருந்தாலும் கூட அது அற்பமானது அல்ல. இந்த கிருபை நமக்கு ஏராளமாய் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த கிருபையை நாம் ஒன்றுமே செய்யாமல் பெற முடியாது. இந்த கிருபையை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த கிருபையை ஏராளமாய் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும், நாம் தாழ்மையாக இருக்க வேண்டும். அது கடைசியாக அது மாத்திரமல்ல, இந்த கிருபையை நாம் காத்துக்கொள்ள வேண்டுமானால் உலகத்துக்குள்ளே போகணும். உலகத்துக்குள்ளே போகக்கூடாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அவருக்கு அல்லேலூயா என்று சொல்லுகிறோம். கர்த்தர் நம்மை உயர்த்தும் போது நாம் சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை ஒரு அளவில் அதிகமாக உயர்த்தி கொண்டே போகும்போது அவர் உயர்த்த உயர்த்த நம்மை தாழ்த்தி கொண்டே போகும். அல்லேலூயா. நான் ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு ஒரு பாடத்தை என்னோட வாத்தியார் சொல்லிக் கொடுத்தார். அது என்னன்னாக்கா, ஒரு பயிர் நன்றாக முதிர்ந்திருக்கிறதா வளர்ந்திருக்கிறதா என்று எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு நெல் வயல் அது அறுவடை காலம் நெருங்கிவிட எப்படி தெரியும்னாக்கா, அந்த நெல் அந்த கதிர்கள்லாம் அதிகமாக நல்லா வெயிட் ஆகி கனமாக என்ன ஆகிட்டையும் நல்லா புதிர்ந்த கதிர்களாக மாறணும்னா அப்படியே கீழே படுத்தணும். அதே போல தான் நீங்களும் நானும் ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர்ந்துருக்கிறோம், கர்த்தரோட பரிபூர்ணத்தில் வளர்ந்து கொண்டு வருகிறோம், வளர்ச்சி அடைந்திருக்கிறோம்ன்றதுக்கு என்ன அடையாளம்? நம்மை மறைத்து ஆண்டவரை வெளிப்படுத்தும். நம்ம எவ்வளவு நம்ம மறைத்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவோம். நீங்க ஆண்டவரை விட்டுட்டு நம்மை வெளிப்படுத்தினீங்கன்னா அவர் வெளிப்பட மாட்டார். ஆக்சுவலி நீயே பார்த்துக்க நம்மளை என்ன பண்ணுவாரு? நம்மளை விட்டு போயிடும். அவர் கையை கிடைப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே ஒரே வசனம் சொல்லி முடித்து விடுகிறேன். அங்கே யோனாவின் புத்தகத்திலே பார்க்கிறோம். யோனா என்ன செய்கிறான்? அவன் ஆண்டவருடைய கட்டளையை மீறி போகிறான். யோனாவை எங்கே போக சொன்னார்? எங்கே போக சொன்னார்? நினிவேக்கு போக சொன்னார். இவன் எங்கே போனான்? ஏன் தர்ஷித்து போனான்? எதுக்காக போனான்? அதாவது சுய சித்தத்தின்படி வாழ்கிறவர்கள் தேவ சித்தத்தின்படி நடக்க மாட்டார். சுய சித்தத்தின்படி வாழ்கிறவர்கள், அதாவது உலக மாயையை பின்பற்றுகிறவர்கள், மாம்சத்தை பின்பற்றுகிறவர்கள், சாத்தானுடைய வழிகளிலே போகிறவர்கள் ஒருபோதும் தேவனுடைய சித்தத்தை செய்ய மாட்டார். அதே உலகம் மாயை, எல்லா மேன்மைகள் மாயை. ஆகவே இந்த பொய்யான மாயை பின்பற்றக்கூடாது. யோனா 2ஆம் அதிகாரம் 8 வாசிங்க. பொய்யான மாயையை பற்றிக் கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். வீணான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அப்போ நம்முடைய தேவனுடைய கிருபை என்ன செய்யக்கூடாது? போக்கடிக்கணும். அந்த கிருபை இழந்து விடக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் கொடுத்திருக்கிற விசேஷ கிருபை, இந்த கிருபையில ஆண்டவர் பெருக உதவி செய்வார். ஆண்டவர் கிருபையில பெருக உதவி செய்கிறார். நாம் என்ன செய்யக்கூடாது? இதை தக்க வைத்துக் கொள்ளணும், இதை போக்கடிக்க கூடாது, இதை எழுந்து விடக்கூடாது. யாரும் எழுந்து ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஒரு நிமிடம் அப்படியே 2 நிமிடம் ஒரு நிமிடம் ஜெபம். இயேசுவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவை, இயேசுவே, இயேசுவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவை சிலுவையில் எங்களுக்காக தியாக பலியாக ஒப்பு கொடுத்தீரே. உம்முடைய குமாரன் மூலமாக அவர் சிந்தின இரத்தத்தினாலே நாங்கள் ஏராளமான கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். இந்த கிருபையில வளர விரும்புகிறோம். என் தாழ்மையோடு கிருபை அளிக்கிறேன், பெருமையோடு எழுத்து நிற்கிறேன். நாங்கள் எங்களை கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, நாங்கள் நாளுக்கு நாள் கிருபையில் வளர விரும்புகிறோம். உடைய கிருபை நித்தியமானது, உடைய கிருபை மாறாது, உடைய கிருபை விலையேற பெற்று, உடைய கிருபை திரளானது. உம்மை அறிகிற அறிவியல் வளரவும், உடைய கிருபையில் வளரவும் எனக்கு உதவி செய். யோனாவை போல வீணான மாயை பின்பற்றி தேவ கிருபையை நான் எழுத போக மாட்டேன். உடைய கிருபையிலே நிலைத்திருப்பேன்.
கடைசி வரையிலும் உம்முடைய கிருபையிலே நிலைத்திருப்பேன். என்னை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்யம் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு